அந்த பாதிக்கப்பட்ட அந்த வழக்கறிஞரோட தம்பியும் சொல்றாரு, எங்க அண்ணனோட வண்டியை திருமாவளவன் கார் லைட்டா இடிச்சிருச்சு. உடனே அவர் போய் கேட்கிறாரு, என்னங்க இடிச்சிட்டீங்க அப்படின்னு. இந்த விஷயத்தை எப்படி அணுகிருக்கலாம், தம்பி தெரியாம நடந்துருச்சு, தெரியாம இடிச்சிட்டோம் அப்படின்னு. ஆனா இவங்க எல்லாருமே எப்படி பதில் சொல்லியிருக்காங்கன்னா, ஏய் உள்ள யார் இருக்கான்னு தெரியுமா, யார் இருக்கா தெரியுமா, அண்ணன் இருக்காரு, தலைவர் இருக்காரு, என்ன எதிர்த்து பேசுற அப்படின்னு அவரை ட்ரிகர் பண்றாங்க. அப்ப பாதிக்கப்பட்ட மனிதனுக்கு எப்படி இருக்கும், என் வண்டியை நீங்க வந்து இடிச்சிட்டீங்க, நான் வந்து உடனே உங்கள்கிட்ட கேள்வி கேட்கிறேன், உடனே உள்ள யார் இருக்கான்னு தெரியுமா, போட போடன்னு விரட்டுறாங்க. அந்த இடத்துல ஒரு நபர், அந்த காணொலியிலேயே தெரியும், போட்டிருக்கக்கூடிய அந்த வழக்கறிஞர் போடக்கூடிய அந்த கோட் இருக்கு இல்லையா, அந்த கோட்டை கழட்டுறாரு. என்னன்னா அடிக்கிறதுக்கு, ஏன்னா நேர்மைவாதிகள்ல கோட்டோட அடிக்க மாட்டாங்க, கோட்டை கழட்டிட்டு இவர் அடிக்க பாயிறாரு. இவர் அடிச்சு என்னமோங்க இவர் மேல தப்பா அவர் மேல தப்பா அப்படின்ற இன்வெஸ்டிகேஷனுக்குலாம் முன்னாடி அவர் பாதிக்கப்பட்டதாலுமே ஒரு மெச்சோர்டான ஒரு பொலிட்டிஷியனா இருந்தா என்ன பண்ணிருக்கணும், நீங்க ஒரு பொலிட்டிக்கல் லீடர்ல, ஒரு பார்ட்டி லீடர்ல, தோழர்கள்லாம் பின்னாடி போங்க, தம்பி என்ன தம்பி உன் வண்டியில இடிச்சிருச்சா, நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், நீங்க போங்க தம்பி, முடிஞ்சு போச்சு. ஆனா அவரோட தோழர்கள் வந்து அவரோட வண்டியை ஃபுல்லா தள்ளி விட்டு இவர் அடிச்சு தள்ளுறாங்க. இவர் உள்ள உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு.